என்ன ஸ்பீச் அடிபொலி வேற மாதிரி முதல்வரே கலக்கிட்டீங்க போங்க. மாஸ் பண்ணிட்டாரியா இன்னைக்கு. அதாவது நாம எல்லாரும் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல. நிறைய பேர் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, சட்டசபையில முதல்வர் ஏன் வந்துட்டு அமைதியா இருக்காரு, பேச மாட்டேங்காருன்னு எல்லாரும் ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. அவர் எழுதி கொடுத்தாதான் பேசுவாரு, ஸ்கிரிப்ட் இருந்தாதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுக்குமே அந்த வருத்தம் இருந்துச்சு. நேற்று கூட வீடியோல அதை பதிவு பண்ணியிருந்தேன். என்ன முதல்வரே, மத்த எல்லா கேள்வியும் நீங்க பேசணும் அவசியம் கிடையாது. ஆனா உங்களுடைய சட்ட ஒழுங்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் வச்சாங்கன்னா அதுக்கு நீங்க தான் அமைச்சர் அப்படிங்கிற முறையில் நீங்க தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ராஜமோகனோ ஆதவர்ஜனோ எடுத்து பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விமர்சனத்தை நம்ம நேரடியாக நம்மளுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தோம். சோ அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நமக்கு பதில் கிடைச்சிட்டு பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட், கூஸ்பம்ப்னு சொல்லலாம். இன்னைக்கு வேற லெவல கொடுத்தாரு திமுகவுக்கு. அதாவது மனசன் பேச மாட்டேங்குன்னு சொன்னதுக்கு அவர் பேச ஆரம்பிச்ச உடனே திமுக ஓட்ட முடிச்சுட்டாங்க, சட்டசபை விட்டு ஓடிட்டாங்கன்னு வச்சுடுங்க. அந்த அளவுக்கு வேற லெவல்ல பேசிட்டாரு. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இதைத்தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதாவது இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க உடனடியாக சட்டசபையில் நடந்த நிகழ்வு பாருங்க. முதலமைச்சர் விஜய் பேசின அந்த ஸ்பீச் கடைசியா குட்டி ஷோர் வரைக்கும் வச்சு செஞ்சுட்டு இருப்பார். தரமான சமமா இருக்கும், பாத்துட்டு வாங்க. ஓகேவா? சரி, நாம என்ன நடந்துச்சு அப்படின்னு முழுமையா அந்த வீடியோல விளக்கலாம் நினைக்கிறேன். அதாவது நேத்து சட்டசபையில் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் தங்களுடைய பயங்கரமான கேள்வி கணைகள்லாம் தொடுத்து முடிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடுத்து முடிச்சுட்டு அவங்க பாட்டுல அவங்க போயிட்டாங்க. எப்பவுமே இந்த திமுக பண்ணக்கூடிய இந்த சினிமா சேனல் கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள்லாம் எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம சைட்ல இருக்கிற தமிழை வச்சுக்கிறாங்க, மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அமைதியா வந்து கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம சைட்ல இருந்து அதுக்கு பதில் தாக்குதல், கேள்வி கேட்டா பதில் கொடுப்போம்ல, அதெல்லாம் கேட்கறது உட்காந்துக்க மாட்டாங்க. உடனே அவங்க பத்தி நாங்க வெளிநடை பண்றோம் அப்படின்னு கொத்திட்டு போயிடுவாங்க. இதே வழக்கத்தை தான் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. சோ அதை என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இப்போ எதிர்கட்சிகளை வச்ச விவாதத்துக்கெல்லாம் பதில் உரை இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சைடுல இருந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கான விவாதம் ரொம்ப எதிர்பார்ப்புல முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேச போறார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போட நான் காத்துட்டு இருந்தா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது கேட்டீங்கன்னா, நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே அது வந்து ரொம்ப ஏராளமா நடிகன் கட்சி, இவ ஏதோ நேரா படப்பிடிப்புல இருந்து டைரக்டா சிஎம் ஆயிட்டான், மக்கள் ஏதோ அவங்க தெரியாதனமா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் நம்மள வச்சுட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் சிறு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பத்துல இருந்து அவங்களுடைய அந்த சினிமா பிரவேசத்துல இருந்து அவர் என்னென்ன அப்ப இருந்து என்னென்ன மக்களுக்காக நின்று இருக்காரு, எல்லா பிரச்சனைகளையும் எதெல்லாம் முன்னெடுத்திருக்காரு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது அந்த ஈழத்தமிழ் போராட்டமாகட்டும், மீனவர்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததாகட்டும், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி மக்களை சந்திச்சதாகட்டும் அப்படின்னு ஒவ்வொரு லிஸ்டா எல்லா பிரச்சனைகளையும் நான் வந்துட்டு எப்படி மக்களோட மக்களாக நின்றுருக்கேன் அப்பவே இருந்து. அது மட்டும் இல்லாம நம்ம ரசிகர் கொஞ்சமா இருந்தா மக்கள் நம்ம இயக்கமா மாத்தி நம்ம மக்களோட மக்களாக, அதாவது நூலகம், பயிலகம், முட்டை போடுற திட்டம், அப்புறம் இந்த கொரோனா காலத்துல நம்முடைய பங்கு, ஸோ எல்லாத்துலயும் நான் வந்து மக்களோட மக்களுக்காகவே நின்றுருக்கேன். ஏதோ எடுத்த உடனே நான் வரல. அதாவது நீங்களா கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் யோசிப்பீங்க, முயற்சி போடுவீங்க. நான் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள போல, நான் வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்குள்ளயும் வீட்டுக்குள்ளயும் போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காக நான் பட்ட கஷ்டம் 30 வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா ஈஸியா எல்லாம் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி எல்லா விதமான அவருடைய வழிகளையும் மனவதைகளையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு இவங்க எல்லாரும் கொடுத்த அந்த குடைச்சல் இருக்குல்ல, எதிர்கட்சிகள் ஒரு கூட்டம் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க எதுக்குமே. அதுல நான் 41 பேர் கரூர்ல நான் இழந்திருக்கேன், உறவுகள் இழந்திருக்கேன். அதோட வழியில எவ்வளவு வழி தெரியுமா, அதுல வழியை ஏமலையே போட்டது அதோட ஹைலைட் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் பேசிட்டு, அதாவது கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு, எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு, அதாவது இவங்க சைட்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த 40 நாட்கள் தான் இருக்கு, அதுல நாங்க என்னென்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. நான் ஒவ்வொன்றா சொல்றேன்னு சொல்லி அதையும் லிஸ்ட் போட்டு சிங்கப்பெண்கள் படையில இருந்து இந்த டாஸ்மாக் கடையில 3ல இருந்து ஒவ்வொரு விஷயம் தெளிவா எடுத்து வைக்கிறார். எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அந்த அவர் எல்லாமே பார்த்தானே படிச்சாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து படிச்சாரு. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓனா பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர்கட்சியில் வச்சாங்கல்ல அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிலடி தரமா கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு மேட்டரை எடுத்து வைக்கிற மனுஷன். அதாவது கேட்டீங்கன்னா, டாஸ்மாக்ல வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிதின்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிச்சு சேர்த்து வைக்காங்க. நாமளுக்கு அது கொள்ளையடிக்கிறதெல்லாம் தெரியாது, நீங்க வந்து சொல்லலாம் இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த கொள்ளையடிச்சுலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுப்பா, மக்கள் நலன் பத்தி எங்களுக்கு அக்கறை உண்டு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோட எதிர்கட்சிகள் உடனே இந்த பார்ட்டி ஃபண்ட் வார்த்தையை காட்டவுடனே பயங்கரமா அவ்வளவு பேர் எதிர்க்காங்க, கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருமையில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் தமிழை வச்சுக்கலாம் தோணுவாங்க பதிலுக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ரணகலமா மாறிட்டு சபாநாயகர் நடுவில் உட்காந்துட்டு எவ்வளவோ சமரசம் பண்ண பாக்குறாரு. தமிழை வச்சுக்கலாம் உள்ளவங்க அமைதியா வராங்க. ஆனா அந்த எதிர்கட்சியில உள்ள தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்க கட்சிக்காரங்க கேட்கவே மாட்டேங்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு சபாநாயகர் திரும்பவும் சொல்றாரு, எப்பா இது வந்துட்டு முதலமைச்சருடைய உரை, அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள், அவர் சொல்ல வேண்டிய விவாதத்தை அவர் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க, எல்லாத்தையும் குறிப்பிட்டு வச்சிருங்க, உங்களுக்கு நான் நேரம் கொடுக்குறேன், அதுல நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கேட்க மாட்டேங்க, சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. சோ அவங்களோட நோக்கம் என்ன, திமுக நோக்கம் கேட்டீங்கன்னா, அதாவது சும்மா உழைப்பு விட்டுட்டு போயிடணும், ஆட்டத்தை குறைச்சிட்டு போயிடணும். ஏன்னா அவங்க சைடு வேலிடு பாயிண்டே கிடையாது. கரெக்டா பாயிண்டா வைக்கிறாரு, பதில் பேச முடியல.
ஏன்னா அவர் முதலமைச்சர் விஜய் ஆரம்பிச்சு சொல்றாரு, அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் கச்சரா, இதெல்லாம் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சர் மே மாசத்துல தான் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் நீங்க ஆரம்பத்திலேயே அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்கள்கிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு, எத்தனை விடமா ஆட்சி இருந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் அதை வந்து கட்டுப்படுத்தல, உங்களுக்கு ஏன் அதை பண்ண தெரியல, ஸோ அப்போ நீங்க என்ன மாதிரி ஆட்சி முறையை பண்றீங்க, சட்டமும் உங்கள்கிட்ட இருந்துச்சு, என்னத்தை கிழிச்சிங்க அப்படிங்கிற கேட்டாரு. ஸோ இப்படி எதுக்குமே அவர் பயிர் சொல்ல முடியல. உடனே அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு உடனே கத்தி, அதாவது ஒரு மேட்ச் நடக்கும் போது இந்த எதிர்த்தரப்புல உள்ள டீம் வந்து பாத்தீங்கன்னா தோக்க போறமே தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ஆட்டத்தை குழச்சு விட்டு போயிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி உடனே வந்து பாத்தீங்கன்னா கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டு, அதுல இன்னொரு விஷயத்தையும் புதுசாத்தனமா கேட்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது நேத்து நான் வந்து கேள்வியெல்லாம் கேட்டேன், அதுக்கு வந்து எதிர்ப்புல வந்து அமைச்சர்லாம் உடனே குறுக்கிட்டு பதில் சொன்னாங்கல்ல, இப்ப நாங்களும் பதில் சொல்லணும்ல, முதலமைச்சர் வந்து ஆதாரம் இல்லாம ஒரு குச்சாட்டம் போது அதுக்கு நாங்க கேட்போம்ல அப்படின்ட்டு. அதுக்கு சபாநாயகர் கேட்டாரு, கரெக்ட் தான், ஒரே ஒருத்தர் எந்திரிச்சு நீங்க கேள்வி கேட்டா பரவாயில்ல, ஒட்டுமொத்தம் எல்லாரும் கோஷம் போட்டீங்கன்னா ஏன் இப்படி கத்தி கோஷம் போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சோ ஆனாலும் இவங்க விடுற மாதிரி இல்ல, ரொம்ப கத்தி கோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சபாநாயகர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் உள்ள நேர குறிப்பிட்டு எதிர்கட்சி தலைவர், உங்களுடைய கட்சிக்காரங்களை அமைதிப்படுத்துங்க, நீங்க உட்கார சொல்லுங்க, அவர் பேசட்டும், பேசி முடிச்சாலும் உங்களுக்கு நான் அனுமதி தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறார், உட்காரவே மாட்டேங்கிறார், அவங்க கட்சியில உள்ளவங்களும் உட்கார விட மாட்டேங்கிறார். வேண்டுமென்றே இவங்க வந்து உழைப்பு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னையா இது, ஏதாவது ஒண்ணுமே தெரியல. இப்ப வந்த அதாவது பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்த சட்டப்பட்சத்துக்கு வந்த தமிழ் கட்சிகளுடைய ஆதவர்ஜனாவும் ராஜபவனும் எந்திரிச்சு அதாவது செங்கோட்டையன் அவர்களும் அதாவது மரபுனா என்னன்னு நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. சோ இப்ப மரபு வந்து நீங்களே ஏன் மீறுறீங்க, நேத்து நீங்க எவ்வளவோ விஷயங்களை, எவ்வளவு வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துனீங்க, அப்பவும் நாங்க அமைதியா தானே உட்காந்து வந்தோம், அதுக்கப்புறம் தான் எங்களுடைய பதில் விளக்கத்தை கொடுத்தோம், நீங்க இப்ப எங்களுடைய முதல்வர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பதில் விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செங்கோட்டையன் தெளிவா பேசுறாரு, ஆனாலும் கேட்கிற மாதிரி இல்ல. கடைசியா சபாநாயகர் எப்படியோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சமாளிச்சு நீங்க இருங்க முதல்வர் பேசட்டும் அப்படின்னு சொன்னவங்க திரும்ப முதல்வர் விஜய் அவர்கள் நான் பேசலாம் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் முதல்வர் விஜய் அவர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. இவ்வளவுக்குள்ள கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே வார்த்தையை விடல, எந்த வார்த்தையால பிரச்சனை வந்துச்சோ பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற திரும்பி பயன்படுத்தாரு. கட்சி நிதிக்காக கொள்ளையடிச்சும் கஜானா சேர்க்கிற மாதிரி நாங்க கிடையாது, நாங்க வந்துட்டு லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்க யாரையும் விட மாட்டோம், வாங்கினவளையும் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு போட்டு போட்டாரு பாருங்க. உடனே அங்க இன்னும் பயங்கரமா ஏறிட்டு உடனே பாத்தீங்கன்னா நாங்க வெளியே போறோம் அப்படி இப்படின்னு சீனை கிரியேட் பண்ணிட்டு திமுக கட்சி எதிர்க்கிற எல்லாரும் கட்சிக்காரங்க வெளியிட பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் விடவே இல்லை போட்டு, அதாவது என்ன இதுல நீங்க பேசுறீங்க, இதோ உங்க தயவுல தான் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம், நாங்க வந்து உங்க தயவுல ஆட்சி அமைக்கல, மக்கள் தயவுல ஆட்சி அமைச்சிருக்கோம். இங்க கூட சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், அவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க, நாங்க உங்ககிட்ட கேட்டு வந்து ஆட்சி அமைக்கல, சுயமா நாங்க எங்களோட சுய முடிவுல தான் நாங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஆட்சியில தான் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோங்கிறது என்ன மாதிரியான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிரு பாருங்க. உண்மையிலே டென்ஷன் ஆயிட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதாவது அவர் பேச மாட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு அவங்க ஆக்ரோஷமாவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அது அவருக்கு தெரியும், வேணும்னே தான் கத்தினாரு. ஏன்னா அவ்வளவுக்குள்ள எதிர்ப்புல கத்திட்டு இருக்கும்போது எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருக்க முடியும் மனுஷன், சும்மா இருக்கவங்க மனுஷன் நீங்க சொல்லிட்டே இருந்தா அதான் நீங்க டென்ஷனா பேசிட்டாரு. அதுக்கப்புறம் விடல, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோபா மாடல் என்னையா சோபா மாடல், இந்த சோபா வைக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பர்னிச்சர் வேலையெல்லாம் வெளியில எங்கேயா வைங்க, இப்ப இங்க சட்டசபையில கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு ஒரே போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜனகணமன பாடல வந்து பாத்தீங்கன்னா மரபு மீறிட்டாங்க, 2 முறை போயிட்டான்னு சொல்றாங்க. இதே இவங்களுடைய ஆட்சி காலத்துல 2021 அதாவது கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணாநிதி வார்த்தையை நான் மாத்திக்கிறேன், சரி கலைஞர் அவருடைய அந்த படத்திறப்புல குடியரசுத் தலைவர் வந்தார்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோடு போய் அதாவது ஜனகணமன வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து கூட பாடப்படும் சொல்லிட்டு அப்பவே நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி அப்படித்தானே நீங்க பாடினீங்க. இப்ப மட்டும் புதுசா நாங்க வந்து மரபு கிட்ட சொல்றீங்க, அன்னைக்கு எங்க போனீங்க அப்படின்னு ஆதாரத்தோடு தூக்கி போடுற அந்த புக்ல இருக்கு பாத்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சபாநாயகர் அந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொண்டு ஆமா இது இந்த அவையில தான் நடந்துச்சு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதாரத்தோடு தூக்கி போட்டாரு. சோ இப்படி ஆதாரத்தோட எல்லா விஷயங்களையும் பேச ஆரம்பிச்ச உடனே எதிர்கட்சிகளுக்கு பதில் கொடுக்க முடியல, வேலைக்கு பாயிண்ட் அங்க இல்ல, உடனே தான் இந்த ஆட்டை காய்ச்சி விட்டு போறது, நாங்க உடனே வெளியிட பண்றோம் அப்படின்னு. என்ன மாதிரியான புத்தி கேட்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு தைரியமான ஆட்கள்னா ஒரு நேருக்கு நேரம் சந்திக்கணும் இருந்தாலும், நீங்க மட்டும் கேள்வியில கேட்கறது மட்டும் ஆளுங்கட்சி அமைதியா பார்த்து கேட்கணுமா, ஆனா இவங்க தரப்புல திரும்பி ஒரு பயிற்சி கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அவங்க ஒண்ணுமே கேட்க கிடையாது, உடனே வந்து வெளியிட பண்ணிடுறது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நீங்க சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா நேற்று நாங்க கேள்வியில கேட்டதுக்கு அப்புறம் அவை முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே நாங்க வெளியில போயிட்டோம், அதுக்கப்புறம் வீட்டுல போய் டிவி போட்டு பார்த்தா ஒரு அமைச்சர் பேசிட்டே இருக்காரு அப்படின்னு. யாரு அவை முடிஞ்சதுன்னு சொன்னா, அதாவது எப்பவுமே இப்படிதான், அதாவது எதிர்கட்சி தரப்புல மட்டும் பேச வேண்டியதை மட்டும் பெருசா ஒரு நீதி நேர்மை நியாயமாக நாங்க வந்து பாத்தீங்கன்னா மரபுபடி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது. இவங்க பேசி முடிச்சோம்னா பதில் தாக்குதல் பேச ஆரம்பிச்சோன்னா உடனே பாத்தீங்கன்னா சட்டி பட்டியெல்லாம் கட்டிட்டு ஓடிட வேண்டியது. இதே வழக்கம் தான், எல்லாம் தொடர் அடிங்க இருக்காங்க. அதான் நீங்க முதலமைச்சர் விஜய் தெளிவா அடிச்சாரு, அப்படியே ஃப்ளோல நட்டுங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நக்கலா, அதாவது இதுதான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, இப்படி இறங்கி முதலமைச்சர் ஒரு அடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும், அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா இல்ல நான் சொல்லணும் அப்படிங்காரு. இல்ல நீங்க தாராளமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது
ஒரு முதியவர் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல அவர் வந்து அப்படியே நடந்துட்டே இருக்காரு இணல் தேடி. அப்போ அப்படி கை வச்சுட்டே அவர் பார்த்து அலையிறாரு. அப்போ ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன், என்னையா தேடிட்டு அலையறீங்க அப்படிங்கிறதுக்கு, இல்ல உங்க அப்பனை காணோம் அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது எதுக்காக சொன்னது குட்டி ஸ்டோரி அப்படின்ட்டு, எங்களுக்கும் நக்கல் நையாண்டி பண்ண தெரியும். அந்த அப்பனை காணோம் சொன்னது நான் சொல்லல, அந்த பெரியவர் அந்த கதையில சொன்னது. ஓகேவா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் இது நக்கல் நையாண்டி பண்ண தெரியும் மாதிரி. நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில பேசும்போது, அதாவது எவில் எவில் எவில்னு ரொம்ப உள்குத்தா மறைமுகமா பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கு பேச தெரியாது, நாங்க எவில்னா நீங்க டெவில் அப்படின்னு சொல்லி ஒரு போடுறாரு. போட்டுட்டு அதுல நான் ஒரு அவங்க இருந்தா ஒண்ணு செஞ்சு காட்டணும்னு நினைச்சேன், அதை செய்யலாமா, அவங்க இல்ல அப்படின்னு, இல்ல நீங்க தாராளமா செஞ்சு காட்டுங்க அப்படின்னு ஒரு செய்கையை சொல்றாரு. இப்படி அப்படி ஒரு செய்கை செஞ்சு காமிச்சாரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்காரு மனுஷன். இன்னைக்கு இறங்கி அடிச்சு விட்டுறணும், எவன் பேசணும் இன்னைக்கு பள்ளி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இன்னைக்கு துவம்சம் பண்ணி தான் வந்திருக்காரு. அதை இன்னைக்கு என்ன ஒண்ணு, இவங்க தான் அப்படி ஓட்ட முடிச்சிட்டாங்க. எதிர்த்தரப்புல அவங்களும் இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் பேசுறதுக்கு உண்மையிலேயே சட்டசபையா ரணகலமா வந்திருக்கும் உண்மையிலே. ஆனா செஞ்சு விட்டாருன்னே சொல்லலாம். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர் தரப்புல இருந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் சகட்டி மணிக்கு பள்ளி குடிச்சிருக்காரு. அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, குட்டி 16 அடி பாயும் தாய் 8 அடி பாயும் அப்படின்ட்டு. குட்டி 16 அடி பாய்ஞ்சா இங்க தாய் 32 அடி பாய்ங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான்டா ஹெட் அப்படிங்கிற மாதிரி நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திறச்சு விட்டாரு மனுஷன். இந்த ஒத்த கூட போதும், ஒரு மாசத்துக்கு நின்று பேசும். இன்னும் நிறைய விஷயங்களே பேசினாரு. எனக்கு இந்த ஃப்ளோல இப்ப பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுனால மறந்து போச்சு. உண்மையிலேயே அதாவது இந்த மாதிரி தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்களுடைய கூட்டத்தை அடக்கணும், பரடி கொடுக்கணும் நம்ம கேட்டுக்கிறோம். அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ராஜ்மோகன், ஆதவர்ஜனா, ரமேஷ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பரடி கொடுக்காங்க. சோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாரோடையும் மிஞ்சி இன்னைக்கு முதலமைச்சர் விஜயவலே காத்துல இறங்கி சமகாரம் பண்ணிட்டாரு. உண்மையிலே சிறப்பா இருந்துச்சு. இப்ப சட்டமன்றத்தை பாக்குறதுக்கே நம்ம அவ்வளவுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மற்ற நிகழ்ச்சிகள்லாம் இப்ப பாக்குறதுக்கு சட்டமன்றத்துல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுப்பா, இன்னைக்கு என்ன சம்பவம், யார் யாரை தாக்க போறா அப்படின்ட்டு அதுவே நம்மளுக்கு ஆர்வம் பயங்கரமா இருந்துச்சு. சோ அப்படிதான் இன்னைக்கு வேற முதலமைச்சர் விஜயவலி இப்படி காத்துல இறங்கி அடிச்சிட்டாரா, இன்னும் எங்கெங்கதான் வெடிக்க போதோ, கதிர சத்தம் எங்கெங்கதான் வரப்போதோ. ஸோ ஆனா உண்மையிலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரமா பேசினாரியா, இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ அதை பார்த்த உடனே தான் உங்கள்கிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இன்னைக்கு வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல்களை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.